கொஞ்சம் போகட்டும், காலம் போகட்டும், பார்ப்போம். இதுவரை நல்லா இல்லை, ஒருவேளை இனிமே பின்னாடி நல்லா இருந்தாலும் இருக்கலாம். அதனால பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். 3 மொழியை கற்றுக்கொள்ளணும்ன்ற அவசியம் இல்லை. அது ஒருவேளை எனக்கு என்னமோ நாளை வேறு ஒரு மொழியை உள்ள திணிப்பதற்காக வரக்கூடிய மொழியாக எனக்கு தோணுது. அதை நான் விரும்பலை. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. ஒரு பேராசிரியர் அழைச்சு மாணவர்கள் படிக்கக்கூடிய வகையில ஒரு நூலகத்தை தொடங்கி வச்சிருக்காரு. இன்னைக்கு மாணவர்கள் எவ்வளவோ ஒரு நிலையில போய்கிட்டு இருக்கும்போது படிப்பு தான் ஒரு இன்றியமையாதது அப்படின்றத கருத்துல கொண்டு மதுரைக்கே உரித்ததாக கூடிய மதுரை முத்தோடு அவருடைய அந்த நிகழ்வுகளை கலந்துகிட்டீங்க. ஏராளமான மாணவர்களை பார்த்தீங்க, அவர்கள் ஆர்வமா அந்த புத்தகங்கள்லாம் வாங்கி சென்றத இந்த தருணம் எப்படி இருக்குங்க? இல்ல, அவர் வாங்கியிருக்கிற புத்தகங்களும் சரி, அதை அவர் வரிசைப்படுத்தி இருக்கிற முறை, என்னென்ன தொகுதிகள் எங்கெங்க இருக்கணும்னு சொல்லி, இந்த படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எது பிரியம் இருக்கோ அதை எடுத்து படிப்பாங்க. எதில் அவங்க முன்னேற நினைக்கிறாங்களோ அந்த துறையில் அவங்க அதை எடுத்து படித்து முன்னேறுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆக ஒரு அருமையான வேலையை அவர் செய்திருக்கிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் காலகட்டத்தில் மொபைல் போன் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த வாசிப்பு பழக்கம் மாணவர்கள் மத்தியில் குறைஞ்சிருச்சா இல்லை அதிகரிச்சுட்டு இருக்குங்களாங்க? குறைஞ்சிருக்குன்னு சொல்லணும், இல்லை இது ஒரு அளவு இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நாம் இதை மொத்தமாக போய் கணக்கெடுத்து பார்க்கல. நம்ம வீட்டுகளுக்குள்ள பார்க்குற போது கொஞ்சம் குறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது, இன்னொரு வீட்டில் பார்க்கும்போது கூட்டின மாதிரி இருக்கும். அதனால் இதை முடிந்த முடிவாக பதில் சொல்ல முடியாது. மாணவர்களுடைய அசாத்திய திறமை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. 80s கிட்ஸ், நாங்கெல்லாம் 90s ஜென்ஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவ சமுதாயம் எப்படி இருக்கீங்க உங்க காலகட்டத்துக்கு இருப்பாங்க? இல்லை, அவங்க பல்வேறு விஷயங்களை அவங்க தெரிஞ்சிருக்கிறாங்க. நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை விட அவங்க தெரிஞ்சிருக்கிற விஷயங்கள் அதிகமாக இருக்குது. அது இயல்பும் கூட. ஏன்னா பாடப்படிப்பெல்லாம் கூடுது. அதனால் அவங்க ரொம்ப முன்னேறி இருக்காங்க. அப்போ முன்னேறி இருக்காங்களே தவிர சமூக இயக்க தளத்தில் சரியாக இருக்காங்களான்றது எனக்கு தெரியல. இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுடைய அந்த படைப்பாற்றல், பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்குமான அந்த இணக்கம், இதெல்லாம் எப்படி இருக்கீங்க? படைப்பாற்றல் நல்லாவே இருக்குது. என்ன நேற்று கூட என்னை பார்க்கறதுக்கு ஒரு 9 பேர் வந்திருந்தாங்க. 9 பேரும் புத்தகம் போட்டிருக்காங்க. ஆனால் படைப்பாற்றல் நல்லா தான் இருக்குது. பெற்றோரோட தொடர்பு இருக்கிறது அது நான் அவங்கள பார்க்கல. குறிப்பா உங்க காலகட்டத்துல மிகுந்த கண்டிப்பு இருக்கும், உரிமையா ஒரு செல்லமா அடிப்பீங்க. இன்னைக்கெல்லாம் மாணவர்களை கண்டிக்க முடியவில்லை, கண்டிச்சா ஆசிரியர் மேல பழி இதெல்லாம் வருது. மாணவர்கள் நல்ல திறன்பட வரணும்னா என்ன பண்ணலாங்க? அது பெற்றோருடைய பொறுப்பு தான். நம்ம பெற்றோரும் சமூகம் தான் செய்யணுமே தவிர தனிப்பட்ட மனிதன் ஒன்றும் சாதிச்சிட முடியாது. அதில் தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்த சொல்றாங்க. அது தமிழகத்துக்கு நல்லதா? தேசிய கல்விக் குழுவா? தேசிய கல்விக் குழுவில் என்ன நோக்கம் வச்சிருக்கிறாங்க? மும்மொழியை நான் அங்கீகரிக்க மாட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னால், பல மொழிகள் படிக்கிறதுனால நமக்கு என்ன லாபம் இருக்குன்றது இப்போதைக்கு 2 மொழி தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு மொழி தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்போ வாய்ப்பு வேணுமோ அப்போ தெரிஞ்சுக்கிடுவாங்க. அது தெரிஞ்சுக்கிறது அவங்களுக்கு நல்லது. மற்றபடி 3 மொழியை கற்றுக்கொள்ளணும்ன்ற அவசியம் இல்லை. அது ஒருவேளை எனக்கு என்னமோ நாளை வேறு ஒரு மொழியை உள்ள திணிப்பதற்காக வரக்கூடிய மொழியாக எனக்கு தோணுது. அதை நான் விரும்பலை. தமிழ் இப்போ இருக்க முதல்வரா கொஞ்சம் போகட்டும், காலம் போகட்டும், பார்ப்போம். இதுவரை நல்லா இல்லை, ஒருவேளை இனிமே பின்னாடி நல்லா இருந்தாலும் இருக்கலாம். அதனால பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். முன்னால உள்ள ஆசிரியர்களுக்கும் இல்ல இப்போ உள்ள ஆசிரியர்களுக்கும் முந்தைய மாணவர்களை தத்தெடுப்பாங்க, அந்த மாதிரி பல்வேறு சூழ்நிலை இருந்தது. இப்போ உள்ள ஆசிரியர்களுக்கு பணிச்சுமை அதிகமா இருக்கு. அதனால மாணவர்களுக்கும் பணிச்சுமை மட்டும் இல்லை, இப்போ இருக்கக்கூடியவங்களுக்கு அரசு சம்பளம் ஆக்கிறவங்களுக்கு வசதி இருக்கு. இன்னொன்று, கணவனும் மனைவியுமாக 2 பேரும் கல்லூரியோ பள்ளியோ வேலை பார்க்குற போது சம்பளம் கொஞ்சம் கூட இருக்கு. அதனால இவங்களுக்கு பணத்தை பெரிதாக கருதுகிறார்களே தவிர பாசங்கள் எல்லாம் இல்லாமல் போச்சு. நாடு என்ற பற்று நமக்கு வரணும். அந்த நாட்டை முன்னேற்றுவது எப்படி அப்படின்னு நினைக்கணும். நமக்கு பல கட்சிகள் இருக்கலாம். எந்த கட்சி இருந்தாலும் அந்த கட்சியில் நம்ம இயங்கி செய்து
முன்னேற்றி வைப்பதற்கு முயற்சி பண்ணணும். அதெல்லாம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அது பணம் வந்து கொஞ்சம் விளையாடுது அப்படின்னு தோணுது. அது தவிர முன்னை விட இப்போ இந்த லஞ்சம் இருக்கு பாருங்க, அது வந்து மிக அதிகமாக எல்லா தளங்கள்லையும் இருக்குது. அதனால் பொதுமக்கள் மத்தியில் ஒழுக்கமும் பண்பாடும் கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பெற்றவங்களை எல்லாருமே கைவிட்டுறாங்க. மனைவி வந்ததுக்கு அப்புறம் பெற்றவங்களை யாரு தனிப்படுத்தின போவோமே அப்படின்ற காலகட்டத்தில் அப்பா அம்மாவுக்கு கோயில் கட்டினீங்க. அடுத்து நீங்க இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா படிச்சு நல்ல நிலைமையில வரணும்னு இந்த நூலகம் துவங்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? அது இந்த தீபாவளிக்கு நம்ம ஒரு வெடியாவது வெடிக்க முடியாதுன்னு ஏங்குற குழந்தைகள் உண்டு. அப்படியாப்பட்ட குழந்தைகளுக்காக ஒரு முறை வெடி கொடுக்கறதுக்காக பெற்றோர் இல்லாத குழந்தைகளாக செலக்ட் பண்ணும்போது நிறைய குழந்தைகள் வந்தாங்க. அது 2 பேரும் இல்லாத. அப்போ அது ரொம்ப, ஏன்னா அவங்க பாட்டி தாத்தாட்ட கேட்க முடியாது விரும்பியது. அது எனக்கு ஒரு மன திருப்தி கொடுத்துச்சு. அப்புறம் அவங்க வேண்டிய படிக்க நினைக்கிற குழந்தைகளுக்கு அது இடையூறாக இருந்துச்சு. படிக்கிற நினைக்கிற குழந்தைக்கு இடையூறாக இருக்கிறப்ப அந்த புத்தகம், வேண்டிய புத்தகங்களை நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அங்கேருந்து 27 கிலோமீட்டர் பொது நூலகத்தில் வந்து ஒரு வெள்ளை பேப்பர் வாங்கி எழுதிட்டு போய் அதை நினச்சி பார்த்தேன். சரி, அது மாதிரி இப்பயும் மாணவர்கள் இருக்காங்களே அப்படின்றதுக்காக இந்த இது போட்டித் தேர்வுகளுக்கான அனைத்து புத்தகங்கள், இதிகாச கதைகள், புராணங்கள், குட்டி கதைகள், இப்படி நிரம்ப எல்லா சப்ஜெக்ட்லையும் எல்லா பொருளடக்கத்துலேயும் நிறையா புத்தகங்களை வாங்கி ஒரு 7000 புக்கு இன்னைக்கு நேரத்தில் 6 மாதமாக கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி அதை வடிவமைச்சிருக்கிறோம். அவங்க நல்ல அட்மாஸ்பியரில் உட்காந்து கார்டனில் உட்காந்து படிக்கிற மாதிரி ஏன்னா இன்னைக்கு வந்து சமீப காலமாக ஒரு 7-8 வருஷமாக இளைஞர்கள் போதையில் பாதையை பயணம் செய்கிற மாதிரி எனக்கு நிரம்ப பார்க்குறேன். அதுலேருந்து வெளிக்கொண்டோடனே ஏதாவது அவங்கள டைவெர்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு சின்ன ஒரு கருவியாக இருக்குன்னு நினச்சிட்டு, ஏன்னா இன்னைக்கு கைபேசி வந்த பின்னாடி வாசிக்கிற ஆற்றல் இளைஞர்கிட்ட குறைஞ்சிருச்சு. அதை ஊக்கப்படுத்துன்ற எனக்கு ஒரு எண்ணம். நான் பட்ட கஷ்டத்தை அந்த குழந்தைகள் படக்கூடாதுன்னு நினைச்சு செஞ்சேன். இங்க என்ன மாதிரியான தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய வேற யாரும் அவங்களே வாலண்டியரா வந்து புத்தகம் நன்கொடையா கொடுக்கலாமா அந்த நூலகத்துக்கு? ஆமாம், அப்படி சொல்லியிருக்காங்க நண்பர்கள். இப்போ இந்த கடம்பலா ஒரு சிலர்லாம் வந்து அவங்களால முடிஞ்ச புத்தகங்களை கொடுத்தாங்க, சந்தோஷம். இது வந்து நம்ம எதுவும் கேட்கறதுல அவங்களா விருப்பப்பட்டு கொடுக்குறதா. ஏன்னா யாரும் எந்த வகையிலும் இது சங்கடப்படுத்தாமல் இருக்குன்றதான். அதே விட படிக்க வர்ற மாணவர்களுக்கு எனக்கு இந்த புத்தகம் வேணும்னு ஆசைப்படுறேன் அங்கிள், எனக்கு இது இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அந்த புத்தகத்தையும் வாங்கி கொடுப்போம். இந்த பதில் நிறையா கல்வி ஃபீஸ் எல்லாம் கட்டியிருக்கிறோம். அது மாதிரி சூழலில் புத்தகங்களும் வாங்கி நம்ம கொடுக்க தயாராக இருக்கும். நல்ல படிப்பதற்கு ஆர்வமாக இருக்கிற குழந்தைகள் அவங்க ஊக்கப்படுத்துறது தான் இந்த லைப்ரரி நூலகத்தினுடைய நோக்கம். இன்றைய தினம் இந்த பேரறிஞர் வந்ததில் எங்களுக்கு பெரிய சந்தோஷம். வழக்கம் போல் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி சனி ஞாயிறுனா ஃபுல்லாக குழந்தைகள் இருப்பாங்க. மித்த நாள் அவங்க ஈவினிங் டைம் எப்போ வேணாலும் வரலாம். அதுக்கு ஒரு ஆட்கள் இருப்பாங்க வேலை பார்த்துக்கிறதுக்கு, பணி செய்கிறதுக்கு, புத்தகம் கேட்ட புத்தகங்களை கொடுத்து வாங்குவதற்கு இதெல்லாம் தொகுத்து வச்சிருக்கு. இப்போ நூலகம் தொடங்கியிருக்கீங்க. நீங்கள் வந்து ஸ்டாண்டப் காமெடி படம் வந்து பிரபலமானவங்க. உங்களை போல வந்து தனித்திறமையை வளர்க்கறதுக்காக ஏதாவது ஒரு ஐடியா நாங்கள் அந்த கலக்கு பேராசிரியர் பேர் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியெல்லாம் பண்ணும்போது சோசியல் மீடியா கிடையாது. புத்தகங்களை தயார் பண்ணி நான் 240 வாரம் பேசினேன். அந்த தொகுப்பு தான் இன்றைக்கி நான் எந்த மேடை போனாலும் ஒரு 3 மணி நேரம் எந்த குறிப்பு இல்லாமல் பேசுறதுக்கு காரணம் எதுன்னா, நான் அன்னைக்கு வந்து கஷ்டப்பட்டு தான் அது பேசினேன். அது நான் சந்தோஷமாக பேசலை. ஏன்னா 1 மணி 2 மணி வரைக்கும் பண்ணிட்டு நான் மறுநாள் 4 எபிசோடு பேசணும். அது மாதிரி இந்த இன்றைய சமுதாயத்தில் பேச்சாளர் வரவங்க, படைப்பாளர் வரவங்க அந்த ஆர்வத்தோடு இருந்தால் ஆர்வம் மட்டும்தான். அதை கஷ்டப்படிச்சாமல் இஷ்டப்படி செஞ்சால் மட்டும்தான். இதை நான் லாப நோக்கோடு செல்ல மக்கள் தினந்தோறும் ரசிக்க வைக்கின்ற எண்ணத்தோடு பண்ணதுனால இன்னைக்கு 20 வருஷம் இந்த மக்கள் ரசித்து ஏற்றுட்டு வந்திருக்காங்க. அதனால் எந்த துறையாக இருந்தாலும் நம்ம இஷ்டப்படி செய்யணும். ஸ்டோரியா இருக்கட்டும், செல்போன்ல படிக்கிறதுக்கு புக்ல படிக்கிறது என்ன இருக்கும்? இதில் வந்து நம்ம நினச்ச நேரம் குறிப்பெடுத்துட்டு அந்த மறுபடியும் அதை திருப்பி பார்க்குறதுக்கு ரிவைண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப வசதியாக இருக்கும். சில புத்தகங்கள் படிக்கும்போது அவர்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும். இப்போ சுவாமி விவேகானந்தர் பற்றி பேசுகிறேன், நேதாஜியை பற்றி படிக்கிறோம்னா அப்படியே அதை நம்ம பயணத்தை இழுத்துக்கிட்டே போகும். நம்மளுக்கு சின்ன சின்ன தன்னம்பிக்கை நான் புத்தகங்கள்லாம் படிச்சோன்னா ஓரளவு மற்ற இளைஞர் மாதிரி போயிடாமல் நான் ஒரு திசையில் வந்தேன். அதுக்கு காரணம் என்னை மாற்றியது புத்தகம். அதே போல் இன்னும் இந்த பகுதியில் நிறையா மாணவர்களை மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த புத்தகம். படிப்பு, இசை யாராலுமே அதை வந்து பிரிக்க முடியாத ஒண்ணு. இசைக்கே ஒரு அரசியா இருந்த ஜானகி அம்மாவோட மறைவு, அவங்களுடைய பாடல்கள் இன்னைக்கு வரைக்கும் எல்லா பக்கமுமே பட்டி தொட்டிக்கு ஒழிஞ்சிட்டு இருக்கு. ஒரு நிகழ்ச்சிகளாகட்டும் எதுவாக இருந்தாலும் அவங்களுடைய குரல் இல்லாத ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 தலைமுறை இசையமைப்பாளர்களோட பாடணும்ன்ற ஒரு பெரும் பேரோட அவங்க மறைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நவீனங்கள் வந்திருக்கலாம், பென்ட்ரைவ் வந்து CD வந்து எதோ வந்திருக்கலாம். ஆனால் கிராமங்களில் விவசாயம் செய்யும்போது இல்லை ஒரு தச்சு வேலை ஒரு ஒர்க் ஷாப்பில் இருக்கும்போது
அவங்க அந்த எஃப்எம் தான் அவங்களுக்கு ஒரு உயிர் நாடி. 12 மணி நேரம் 18 மணி நேரம் நேரம் போகாமல் இருக்கிறது. ஜானகி போன்ற மிகப்பெரிய அந்த இசைக்கலைஞர் பாடகி இல்லைன்னா நிறைய பேர் மனநோயாக இருப்பாங்க. அந்த குரல் வந்து குழந்தை தன்மையாக இருக்கும். அவங்க 80 வயசுலேயும் 15 வயசு பெண் பாடுற குரலை அவங்க கொண்டு வருவாங்க. செந்துருப்பைய பாட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அது அவங்களுடைய ஸ்பெஷல். அது மாதிரி இசைக்கலைஞர்கள் வந்து ஒரு மருத்துவர். இசைக்கு வந்து நோயை குணப்படுத்துகிற ஆற்றல் இருக்குது. நிறையா பேர் நோயை குணப்படுத்திய மிகப்பெரிய இசை சாம்பவான் தான் ஜானகி அம்மா அவர்கள். நேற்றைய தினம் காலமானது எல்லாருக்கும் பெரிய சங்கடமான ஒரு சூழல். அவங்க போயிருக்கலாம் மொழி, அவங்க குரல் இங்கே தான் இருக்கும். குரல் தினந்தோறும் ஒலிக்கும். அதன் மூலம் இன்னும் பல பேர், ஏன்னா இசை வந்து மன அழுத்தத்திலிருந்து வெளியே கொண்டு வர மிகப்பெரிய கருவியில் முக்கியமான இடம். அதனால் அவங்க இல்லாட்டியும் அவங்க குரல் நம்ம தினந்தோறும் நம்ம காதில் ஒலிச்சுக்கிட்டே இருக்கும், நம்மளோடு வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய உங்கள் சார்பாக வேண்டுகிறேன். பொதுவா யார் வந்தாலும் நலத்திட்ட உதவிகள் செஞ்சாங்கன்னா அடுத்து அரசியல் பிரவேசம் இருக்குமோ அப்படின்ற ஒரு சூழல்ல தமிழக மக்கள் பார்க்கக்கூடிய நிலையில நகைச்சுவையால எல்லாருமே இது பண்ணவரு செயல் திட்டங்கள் இப்ப பண்றீங்க. ஒருவேளை அரசியலுக்கு போறதுக்காக தான் இந்த செயல்பாடுகள். ஆமா, அது ஒரு சும்மா ஒரு சோப்பு வாங்கி கொடுத்தாலே முதல் கேள்வி இதை கேட்டுருவோம் நம்ம. இருந்தாலும் எனக்கு அந்த நோக்கமும் அதுக்கான ஆற்றலும் வேகமும் நம்மகிட்ட இல்லை. நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு சின்ன மன திருப்தி, இதை பண்ணும்போது ஒரு நிம்மதியான தூக்கம், ஒரு சின்ன சந்தோஷம். சின்ன வயசுல தான் நம்ம அனுபவிக்க முடியாதெல்லாம் புத்தகம் வாங்கி படிக்க முடியும்னு ஒரு ஏக்கம் இருந்துச்சு. அது இன்னைக்கு இங்கே உள்ள மாணவர் ரொம்ப சிரமப்படுறாங்க. அவங்கள இந்த மாதிரி இழுத்துட்டு வரணும்னு ஒரு ஆசை. இதில் ஒரு 10 பேர் பயனடைஞ்சா கூட எனக்கு இதன் மூலம் ஒரு பெரிய சந்தோஷம். உங்க சாயல்ல நிறைவா இந்த மாணவர்களுக்கு அறிவு அதுதான். புத்தகம் வந்து அது காகிதம் இல்லை ஆயுதம்னுவாங்க. அதே போல் மிகப்பெரிய ஜாம்பவான்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த பரிசு புத்தகம்ன்றாங்க. அதே போல் ஒவ்வொரு பக்கத்திலையும் குண்டு பாயுதும் போது ஆயுதத்தில் வர ஆயுதங்களை விட இந்த காகிதம் செய்யக்கூடிய மாற்றம் பெருசுன்னு சொல்லி லெனின் சொல்லியிருக்காரு. கார்ல் மார்க்ஸ், பிளேட்டோ என்ன சொல்கிறாரு, நீ படிக்காமல் இருப்பிற்கு நீ பிறக்காமலே இருக்கலாம்ன்ற. இப்படி இந்த ஒரு வார்த்தைகளும் அன்னை தெரசாவை மாற்றியது புத்தகம் இல்லை, ஒத்த வார்த்தை. இந்த பூமியில் நீ பிறந்ததற்கான சேவை, நீ பிறருக்கு செய்யும் சேவையின் மட்டும் கூலி, பிறருக்கு செய்யும் சேவைன்ற ஒரு வாசகம் தான் தெரசாவை பூமி கொண்டு வந்தது. அப்படி ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு எழுத்தும் மாணவர்களை மாற்றும் முயற்சிப்போம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.